அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி நம்ம பார்க்கும்போது, அடியேனுக்கும் அடியேன் தாழ்மை பூண்டவனுக்கும் தாழ்மை உள்ளவனாய் இருப்பான் தெய்வீக லட்சணத்தில் ஞானதேவர் தெளிவா சொல்றார். ஸோ அப்படி இருப்பதில் சுகம் எப்படி கிடைக்கும்? அது அந்த ஃபீல் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு ஃபீல். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணணும், அட்லீஸ்ட் அனுபவிச்சு பார்க்கறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு டூர் போயிருந்தான். காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்து டூர் போறாங்க. அந்த பையனும் போயிருந்தான். ஸோ அவனுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று அவனை ரெண்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி டூர்ல அவன் இருந்த விதமும் இப்போது அவன் டூர்ல இருந்த விதமும் பார்க்கும்போது இந்த தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவனாயினா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ டூர் போயிருக்கும்போது, இதுக்கு முன்னாடி டூர் போகும்போது என்ன ஆகும்? அங்க ஒரு 4 பொண்ணுங்கள், 5 பசங்க, 10 பேர் டூர் போயிருக்காங்க. ஸோ இந்த டூர்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தாழ்மைக்கு தாழ்மை இல்லாமல் நான் உயர்வுக்கும் உயர்வானவாய், இதுக்கு ஆப்போசிட் என்ன, நான் மேலோனுக்கும் மேலானவனாய் அப்படின்னு ஃபீல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ள அந்த டூர் போகும்போதே ஒரு ஒரு ஒண்ணு மண்டையில உட்காந்துக்கணும். என்னன்னா, நான் அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும், மைய புள்ளியாக இருக்கணும், ஈர்ப்பு சக்தியின் மைய புள்ளியாக நான் அங்கே இருக்கணும், அனைவரையும் நான் அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும். ஸோ அப்படி நான் அங்கே ஹீரோவாக நான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட், ஒரு நிர்பந்தம் அப்படின்னு உள்ள வரும். ஸோ அப்ப அதோட உள்ள போனான். ஸோ இந்த நிர்பந்தம், கமிட்மெண்ட் அப்படின்னு கொஞ்சம் உள்ள வரும்போது, இந்த யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் யதார்த்தமாக ரிலாக்ஸ்டாக வெயிட்லெஸ்ஸா இல்லாம இருக்கிறது வேற, கொஞ்சம் வெயிட்டோட இருக்கிறது வேற. ஸோ அப்ப யதார்த்தம் அங்கே கெட்டு போய் விடுகிறது. சரி, உடனே யதார்த்தம் கெட்டு போச்சு, உள்ள போக வேண்டியது. அப்ப இவர் கமெண்ட் அடிப்பா. இப்ப ஹீரோன்னா என்ன? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறவனுக்கு ஹீரோனா என்ன? அடுத்தவன டம்மி பண்ணணும், இவர் மேல போகணும். அப்ப நக்கல், கிண்டல், கேலி அதை பார்த்து அந்த பொண்ணுங்க சிரிக்கணும். ஸோ இதுல இவர் காலரை தூக்கி விடணும். ஸோ அங்க மத்த பசங்கள்லாம் இவன் பெரியவன் ஃபீல் பண்ணணும். அப்ப அதுக்கு யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கம். ஸோ இது அதோட கமிட்மெண்ட். அப்புறம் கமெண்ட் அடிக்கிறான். ஸோ கமெண்ட் அடிக்கும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த சந்தோஷத்தோட எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் வருது. மீண்டும் நம்ம இதை எடுக்கணும். ஒரு அடிக்ஷனுக்கு ஆளாகிறான் ஈகோல. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இவன மாதிரியே ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் இருப்பான்ல, நீ மட்டுமா ஹீரோவா? அவன் என்ன பண்றான்? நக்கல் அடித்தவனுக்கு சாதகமாக இவனை டார்கெட் பண்ணலாம், இவனை டார்கெட் பண்ணிட்டோம்னா நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்ச் நோக்கத்தோட இவனை டார்கெட் பண்றாங்க. இவனை டார்கெட் பண்ண இவனுக்கு அங்கே மனம் வலிக்கிறது. ஆஹா, என்ன பயம், நம்மள கிண்டல் பண்றானே. இப்ப கிண்டல் பண்ணா ரசிக்கணும் இல்லையா? இவர் ரசிக்காது, பயம் வரும், பொறாம வரும், கோபம் வருது. அந்த கோபம் பகைமையாக மாறி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று உணர்வு வருது. உடனே அந்த டூர்ல என்ன பண்றான்னா, எல்லாரோட இருக்கும்போதும் அந்த டார்கெட் பண்ணவொடனே ஏதாவது சான்ஸ் கிடைக்கணும், அவனை அவனை நக்கல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். அவன் ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணணும், இல்ல அவன் ஏதாவது ஒரு தவறு செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த பழிக்கு பழி வாங்கியது அதை அவனை டம்மி பண்ணி தான் பெரியவன் அப்படின்னு அங்க காட்டிக் கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கு. அப்ப அவர் டூர்ல எங்க அனுபவிப்பாரு? பழி வாங்கும் உணர்வு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கும். அடுத்து ஒரு பய உணர்வு, தன்னை எவனும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உணர்வு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தவனை டார்கெட் நான் செய்யணும், கேலி கிண்டல் செய்யணும், அது ஒரு கமிட்மெண்ட். அப்படி கேலி கிண்டல் செய்து அது சொதப்பிடக்கூடாது. ரிசல்ட் சொதப்பிச்சுன்னா இன்னொரு கவலை. அப்ப சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உடனே அது எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டை கொடுக்கு, மேலும் நான் பண்ணணும்ட்டு. இப்படிதான் டூர் முழுக்க போகுது. இந்த டூர்ல லைட்டா சண்டை சச்சரவு வரும், ஒரு உரசல் வரும். அப்புறம் இத்தனை மனசுக்குள்ள இத்தனையும் ஆக்கிரமித்து அங்கங்க மொத்தம் ஆர்டிபிஷியலாக யதார்த்தத்தை விட்டு விட்டு ஒரு அகங்காரத்தில், பகைமை உணர்வில், அந்த ஹீரோயிஸை நான் பண்ண போறேன்னு நிர்பந்தத்தில், பயத்தில் அந்த டூர் போயிருக்கோம். சாதாரண நான் காலேஜ் பசங்களுக்கே சொல்றேன், அவனுக்கு எந்த கமிட்மெண்ட் கிடையாது, எந்த பணம் அப்பா அம்மா தர போறாங்க. ஸோ எந்த ஒரு படிச்சு ஃபெயில் ஆனாலும் எவனும் கேட்க போறது இல்லை, ஜாலிக்குன்னே போறானுங்க. அங்க எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. ஆனா அதுக்கே
நான் மேலோனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்புல இத்தனை வந்து உள்ள உட்காந்து. அதுவே இப்ப போறான், நாலேஜ வந்த பிறகு அதே டூருக்கு போறான். டூருக்கு போகும்போதே ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி முதல்ல எல்லாத்தையும் ரசிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அங்க வந்து அவர் வேலை பார்க்க மாட்டே, அதை எடு நீ எடு, அவன் ஹீரோ இல்லையா, அவன் எடுபடி வேலை பார்க்க மாட்டாரு, இன்னொருத்தனை எடுபடியா வச்சிருப்பான். இவன் என்ன ஃபீல் பண்றான், இல்ல நம்ம வந்து இறங்கி இவர்களுக்காக சேவை செய்வோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்ததான். நம்ம செயல் செய்வோம், நம்ம இதை வாங்கி கொடுப்போம், டிக்கெட் நம்ம எடுப்போம், டிக்கெட் நம்ம புக் பண்ணுவோம், நம்ம பசங்களா போறோம். ஆனா ஈகோ இல்லை, அதுதான் தாழ்மைக்கு. ஏன்னா இவன் வேலைக்காரன் ஆறான்ல. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம், நம்ம நம்ம வந்து அடுத்து வந்து அந்த அந்த ஹெல்பிங், இப்போ டிக்கெட் ஒரு ஆள் புக் பண்ணணும், அப்புறம் ஒரு பிளான் பண்ணணும், அந்த அந்த கீழே இருக்கிற நடக்கிற வேலை. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்புறம் யார் யார் இந்த பேக் எல்லாம் வந்து வெயிட்டா இருந்தா நம்ம தூக்கிட்டு வரலாம் வெயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் போகுது. ரெண்டாவது, எதையும் நினைக்க வேண்டாம், கோ வித் ஃப்ளோ. ஏன்னா தனக்கு தான் மேலும் இல்லையா, ஒரு பதர் தானே, ஒரு பதர். தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவன்னா ஒரு சாதாரண பதர். காற்றடிக்கும் திசையில் பயணிக்க போகிறோம் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட் இல்லாம யதார்த்தம், அதுதான் உணர்வு. காற்றடிக்கும் திசைனா தன் இயற்கையில் அது கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலோட போனேன். அங்க போன உடனே அந்த ஃபீலே நல்லா இருந்தது. ஸோ அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உண்மையை கண்டுபிடித்தாங்க. அவங்க வந்து ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அங்க இருக்கும்போது என்ன ஆகுன்னா பொய்யை தான் சொல்லுவோம். தன்னை வந்து நான் வந்து அங்க வந்து அவங்க கேட்கிற கேள்வியில வந்து நான் வந்து அந்த இடத்துல சிறுமை பட்டிருப்பேன் உண்மையில். அதை சொன்னோம்னா கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், கடைசியில நம்ம ஹீரோயிசம் இறங்கிரும். அதனால பொய்ய சொல்லி மலிப்பி சொல்லணும். இங்க அப்படி இல்லை. கேட்ட கேள்விக்கு தன்னுடைய இயலாமை, தன்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக, இதுதான் இந்த மாதிரிலாம் தவறு நான் செய்திருக்கிறேன், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன், வெளியே வர நினைக்கிறேன்ட்டு யதார்த்தமாக ஃப்ரீயாக என்னால் உண்மையை சொல்ல முடிந்தது. ஏன்னா உண்மை சொல்லும் போது அவ்வளவு பாரம் கம்மியாக இருந்தது. இதுவே இந்த இடத்துல போன ட்ரிப்புல ஒரு பொய்ய சொல்லி அவர்களை நம்ப வைக்க வேண்டும் சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய கனம் என்று புரிந்தது. அவர் ரிலாக்ஸேஷன், இதுதான் தாழ்மைக்கு தாழ்மை பூண்டல் இருக்கிறதுல அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன். சரி, உள்ள போறேன், யாரையும் கேலி கிண்டல் பண்ணல, அனைவரையும் ரசித்தேன். அப்ப நான் வந்து யாரை டார்கெட் பண்ணணும், எவனை கிண்டல் பண்ணணும், எவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் முழுக்க நினைச்சு நடிகனாக இல்லாமல் நான் நானாக இருந்து இருப்பதை ரசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருப்பதை ரசிக்கும் போது வேற லெவல்ல இருந்தது. மூணாவது, ஒருத்தன் கரெக்டா டார்கெட் பண்ணிடுறான் நம்மளை. நாம ஹீரோ தானே வர்றவன். ஸோ டார்கெட் பண்ணி நக்கல் அடிச்சு எல்லோரும் சிரிக்கிறார்கள், அதில் நானும் சிரித்தேன். தாங்க மேட்ரு. வடிவேலு படத்துல நடிக்கும்போது அந்த வடிவேலை பார்த்து மொத்த தியேட்டரையும் சிரிக்கும் போது அதே படத்துல வடிவேலும் உட்காந்து பார்த்திருந்தாருன்னா அவரும் விழுந்து விழுந்து ரசித்து அனைவருடைய சிரிப்பையும் ஒரு சூப்பரா என்ஜாய் பண்ண வச்ச. நம்மளால இத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்களே, சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு எவனும் சிரிக்கலைன்னா தான் வருத்தப்படுவார். அப்போ அவன் அங்கே தாழ்மை அடைவதால் இத்தனை பேர் சந்தோஷத்தோடு இவனும் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடிந்தது. இதுவே அங்க தாழ்மை அடையும் போது என்ன ஆகும், உள்ள ரிவெஞ்ச் ஃபீல் வந்துடும், பழிக்கு பழி வந்துடும், அகங்காரம் வந்துடும், அவனை டார்கெட் பண்ணணும் வந்துடும், வருத்தம் வந்துடும், வெளி காட்டாம இருமா போட சிரிக்கணும். ஆனா இங்க யதார்த்தமாக அப்படியே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லை. அடுத்தவனை டார்கெட் பண்ணி அடுத்தவனை கிண்டல் பண்ணும்போது நான் சிரிப்பதை விட என்னை டார்கெட் பண்ணி அவர்கள் என்னை சிரிக்கும் போது அவ்வளவு யதார்த்தமாக ஒரு கில்ட்டி ஃபீல். நம்ம தப்பு செய்யறோமா, ரைட் செய்யறோமா, நம்ம தப்பு எந்த ஃபீல் இல்லை. கர்மா குர்மா எதுவுமே இல்லை. நீங்க கர்மா படி பார்த்தாலும் எதுவுமே இல்லாம சூப்பரா என்னால் வந்து அந்த நக்கலையும் கிண்டலையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். அடுத்துதான் யோசிக்கிறான், நக்கலையும் கிண்டலையும் என்ஜாய் பண்ணவன அடுத்து அவன் மனம் என்ன ஆகும், பழிக்கு பழி வாங்க துடிக்கும். பழிக்கு பழி வாங்க துடிக்கவில்லை. ஸோ அவனை வந்து எப்போதும் போல் கிண்டலுக்கு முன்னாலும் கிண்டலுக்கு பின்னாலும் என்னால் எப்போதும் போல் பார்க்க முடிந்தது, ரசிக்க முடிந்தது,
பழக முடிந்தது அப்படின்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி பொண்ணுங்க நம்மகிட்ட மட்டும்தான் பேசணும், நமக்கு தான் முக்கியத்துவம் தரணும். இதே அடுத்தவன்கிட்ட பேசிட்டா பொசசிவ், பொறாமை, ஈகோ வெளிவந்து கஷ்டப்படணும். அப்படி இல்லை. பெண்கள் என்னிடம் பேசினாலும் சரி, அடுத்தவர்களிடம் பேசினாலும் சரி, அருமையாக என்னால் ரசிக்க முடிந்தது. அவர்கள் என்னை அவாய்ட் செய்து, ஒரு பெண்ணே ஒன்னு அவாய்ட் செய்து கிண்டல் செய்யும் போதும் அனைவரோடும் சேர்ந்து நானும் ரசித்தேன். அவள் மீது எனக்கு பழிக்கு பழி உணர்வும் வரல, வருத்தமும் வரல, கில்ட்டியும் வரல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையும் இல்ல. இப்ப இந்த தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவன இடத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. அவ்வளவு ஒரு அருமையான விஷயம். அது இருந்து பார்த்தா தெரியும் ஒரு தடவை. ஸோ நான் இப்ப வந்து என்னை வந்து நீங்க கிண்டல் பண்ணுங்க, உங்களுக்கு எடுபடி வேலையெல்லாம் நான் பாக்குறேன், நான் உங்களுக்கு வந்து கீழே இருந்து உங்களுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை கொண்டு வந்து, நம்மை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுவதை நான் ரசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீலோட வந்து ஒரு இடத்துல 1 மணி நேரமாவது அந்த ஃபீலை கொண்டு வந்து பார்த்தா, அந்த பையன் அப்படி உணர்ந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னான், முன்னாலும் பின்னாலும். ஸோ அப்ப என்ன ஆகுது, சூப்பரா அவனால அங்கே ரசிக்க முடிகிறது. பழிக்கு வாங்கி வாழும் உணர்வு இல்லை. அடுத்து ஒவ்வொருத்தரின் குற்றத்தை சொல்லுங்க, இவர் என்ன தப்பு பண்ணார், இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசும்போது அங்கே இவனுக்கு வந்து யாரையும் குற்றம் பான ஏன்னா ரசிச்சுட்டு தானே இருந்தான். சரி, நான் வேணா அவனுக்கு அப்பப்ப அந்த சாதகா பீரியட்ல ஒரு ஈகோ வரும். ஆனா அதை கொண்டு வந்து நாலேஜ்ல தானே தாழ்மைக்கு போனான். சோ அவன் தன்னை தான் எனக்கு ஈகோ இன்னும் வரல, இன்னும் முழுமையாக போகல, அது போனா இன்னும் இந்த ட்ரிப்பை நான் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ட்ரிப்ல நீங்க வந்து இப்படி நடந்துகிட்டீங்க சூப்பர்னா அடுத்தவனை புகழவே நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளதான் புகழ்வோம், அடுத்தவனை இறக்குவோம். இவன் அப்படியே மாற்றி தன்னுடைய இதை இறக்கி அடுத்தவனை புகழ்ந்து, நீங்க உங்ககிட்ட இது எடுத்துக்கிட்டேன், நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரிடமும் ஒவ்வொரு கேரக்டர், அருமையான கேரக்டரை நான் உண்மையிலே எடுக்க நேர்ந்தது அப்படின்னு ஒரு ஃபீலையும் இந்த தாழ்மைக்கு தாழ்மை கொடுக்குது. இதுவே முன்னாடி போனா தான் கேரக்டர் தான் எல்லாமே எடுக்கணும், அவன்கிட்ட இருந்து ஒரு பாடமும் கத்துக்க முடியாது. அவன் அப்படியே ஜனமா அங்கேயே உட்காந்துருப்பான், மேலோன் மேலோன். எடுக்கவும் முடிந்தது. அடுத்து அடுத்தவனை பத்தி ஒப்பீனியன், இப்ப இந்த ட்ரிப் எப்படி போச்சு, என்ன போச்சு, ஒப்பீனியன் என்னன்னு சொல்லும் போது அதுல திட்ட 4-5 பேர் வந்து இவனை புகழ்ந்துட்டாங்க. இல்ல இவர் எந்த போன ட்ரிப்ல நாங்க பாக்குறதுக்கும் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் சேஞ்ச், வேற லெவல்ல இருக்கிறான், நிறைய வந்து மெச்சூர் ஆயிட்டான், நிறைய வந்து அவன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். முன்னாடினா கோவப்பட்டுருவான், வருத்தப்பட்டுருவான், பசக்குன்னு கோபிச்சுக்குருவான், படக்குன்னு கோவிச்சுக்குருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல, அவன் ரொம்ப யதார்த்தமா இருக்கிறான், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான், அவனை பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா ரிலாக்ஸா ஹாப்பியா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறான். உண்மையிலேயே எனக்கு இவனுடைய அந்த இது இம்ப்ரெஸ் ஆச்சுன்ட்டு ஒரு 5-6 பேர் சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும் போதும் அவனுக்கு பெருசா தோணல. என்ன தோணல அப்படின்னா, நானாக தான் இருந்தேன். ஏதாவது சாதிச்சு கஷ்டப்பட்டு நான் முயற்சி செய்து ஏதாவது சாதித்த பிறகு சூப்பர்னா கிக்கு வரும். நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணல, யாரு நம்ம யதார்த்தத்தை நாம் யதார்த்தமாக நாம் இருந்தோம், நடிக்கல, குற்றஞ்சாண்டல, யதார்த்தமா சிரிப்பு வந்தது சிரித்தோம். அப்ப ஈகோ இல்லாம இருப்பதானே நான் யதார்த்தமாக இருப்பது. இப்போ சாதாரணமா யதார்த்தமா இருப்பதை போய் இவனுக்கு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நான் அதன் மூலியமாக புரிந்து கொண்டேன். ஸோ அங்கேயும் ஈகோ வரல. அங்கேயும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீங்க இருந்த லெவல்ல நீங்க உங்களை கம்பேர் பண்ணி நான் தான் உங்ககிட்ட நிறைய ஏன்னா அவங்ககிட்ட இருந்து இவன் கத்துக்கிட்டான் உண்மையிலேயே. அதுதான் இவனுக்கு உங்ககிட்ட தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன், நீங்க போய் என்ன போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து முடியுன்றது. அப்ப நான் கம்பேர் பண்றேன் பழைய மேலோனுக்கு மேலோன்கிற டூருக்கும் கீழோனுக்கு கீழோன் அப்படிங்கிற இந்த தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவான அகங்காரமற்ற தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை கம்பேர் பண்ணி பார்த்தால் இது எந்த அளவுக்கு ஒரு தெய்வீக லட்சணமான ஒரு ஆனந்தத்தை குடிக்கக்கூடிய ஞான லட்சணம் என்பது புரியும். அதை பிராக்டிக்கலா பியூரா ஒரு நாளாவது அரை நாளாவது ஒரு 5 பேரிடம் நான் தாழ்மையோடு நான் இன்று இருக்க போறேன்னு அந்த ஃபீலோட இருந்து பார்த்தா அந்த ஃபீல் புரியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.